Hello viewers, welcome to Engineers Today. இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா உயர் சிறப்பு அந்தஸ்து பெறறதுக்கு ரொம்ப போராடுறாங்க. அதை நிறைய பேர் எதுக்குறாங்க. அப்படி என்ன இருக்கு, என்னென்ன பெனிஃபிட் இதனால இருக்கு. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி உயர் சிறப்பு அந்தஸ்து வாங்கிடுச்சுன்னா என்னென்ன அண்ணா யூனிவர்சிட்டியில் மாற்றங்கள் இருக்குங்கிறது தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஏன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. அப்படி என்ன இருக்குது இந்த இதனால் இதுக்கு இங்கிலீஷில் என்னம்பாங்கன்னா இன்ஸ்டியூட் ஆஃப் எமினன்ஸும்பாங்க. அதாவது உயர் சிறப்பு அந்தஸ்துக்கு இங்கிலீஷில் இன்ஸ்டியூட் ஆஃப் எமினன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அதில் என்ன இருக்குது, அந்த அப்ரூவலில் என்ன இருக்குது, என்னென்ன பெனிஃபிட் இருக்குங்கிறதா இந்த வீடியோவில் தெளிவாக ஒன் பை ஒன்னாக நான் சொல்ல போகிறேன். க்ளீனாக புரிகிற மாதிரி சொல்ல போகிறேன். சரிங்களா? கொஞ்சம் நோட்ஸ் எடுத்துக்கிறேன், எதையுமே மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக. ஃபஸ்ட்டு விஷயம், இந்த இன்ஸ்டியூட் ஆஃப் எமினன்ஸ் அதாவது உயர் சிறப்பு அந்தஸ்தால் என்னென்ன பெனிஃபிட். ஃபஸ்ட்டு பெனிஃபிட் என்னென்னா, நம்ம நாட்டிலேயே கிட்டத்தட்ட 10 கவர்மெண்ட் காலேஜஸும் 10 ப்ரைவேட் காலேஜஸும் மட்டும்தான் இந்த இன்ஸ்டியூட் ஆஃப் எமினன்ஸுங்கிற ஒரு அப்ரூவலுக்கு போகுது. சரிங்களா? இந்தியாவில் பல ஆயிரக்கணக்கான காலேஜஸ் இருக்குது. அதில் 10 கவர்மெண்ட் காலேஜஸும் 10 ப்ரைவேட் காலேஜஸும் போகுது இந்த இன்ஸ்டியூட் ஆஃப் எமினன்ஸுங்கிற ஒரு அப்ரூவலுக்கு. அப்படி அப்ரூவல் கிடைச்சிருச்சுன்னா உடனே அந்த காலேஜுக்கு 1000 கோடி நிதி உதவி கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? 1000 crores நிதி உதவி கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அது இந்தியா மூலமும் சரி, இல்லை ஃபாரின் ட்ரஸ்ட் மூலமாகவும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஃபஸ்ட்டு இது அதான். ரெண்டாவது பெனிஃபிட் என்னென்னா, அட்மிஷனும் சரி அட்மினிஸ்ட்ரேஷனும் சரி ரெண்டுமே பார்த்திங்கன்னா அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி, அந்த காலேஜுக்கான விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். சரிங்களா? எத்தனை சீட்டு அட்மிஷன் ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் போடலாங்கிறத காலேஜே முடிவு எடுத்துக்கலாம். ப்ளஸ் நிர்வாகம் இதுவும் எந்த வித இதுவும் இருக்காது, அடுத்த இதோட தலையீடு இருக்காது. நிர்வாகமும் நாமளே பார்த்துக்கலாம். சரிங்களா? இது ரெண்டாவது பெனிஃபிட். மூணாவது பெனிஃபிட் என்னென்னா, ஃபாரின் காலேஜஸோட நம்ம கொலாபரேட் பண்ணி நம்ம கோர்சஸ் கண்டக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இங்கே இந்தியாவில் சில கோர்சஸ் இருக்காது, ஃபாரினில் சில கோர்சஸ் இருக்கும். அதோட கொலாபரேஷன் பண்ணி நம்ம அந்த கோர்சஸ் கண்டக்ட் பண்ணிக்கலாம். மூணாவது விஷயம். நாலாவது விஷயம் என்னன்னா, ஸ்டாஃப் பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் செக்டார்லேருந்து நம்ம வேலைக்கு எடுத்துக்கலாம். இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபுங்களை டீச்சிங் ஜாபுக்கு எடுத்துக்கலாம். இது நாலாவது பெனிஃபிட். அஞ்சாவது பெனிஃபிட் என்னென்னா, 25% பார்த்திங்கன்னா, அஞ்சாவது பெனிஃபிட் 25% டீச்சர்ஸை ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கலாம். ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து இந்தியாவில் ஒர்க் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு 25% வரைக்கும் இடஒதுக்கீடு இருக்குது. அதில் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்த 6th பெனிஃபிட், ஆறாவது பெனிஃபிட் என்னென்னா, 30% சீட் ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வழங்கப்படும். சரிங்களா? 30% அதர் கண்ட்ரீஸ்லேருந்து படிச்சுக்கலாம் நம்ம இந்தியாவில் அண்ணா யூனிவர்சிட்டியில் இன்ஸ்டியூட் ஆஃப் எமினன்ஸுங்கிற அப்ரூவல் வாங்கிட்ட பிறகு. அடுத்தது நெக்ஸ்ட்டு 7வது பெனிஃபிட் என்னென்னா, எஜுகேஷன் ஃபீஸ் அவங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். காலேஜே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அண்ணா யூனிவர்சிட்டியை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் எந்த வித தலையீடும் இருக்காது. ஏஐசிடியாக இருக்கட்டும், யூஜிசியாக இருக்கட்டும், இல்லை கவர்மெண்ட் அஃபிஷியலாக இருக்கட்டும், எந்த வித தலையீடுமே இருக்காது. அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே இருக்கிற பர்சன்ஸே கன்சர்ன் பர்சன்ஸே இது பண்ணிக்கலாம். அதாவது துணைவேந்தரே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபீஸ் எவ்வளோ கலெக்ட் பண்ணுங்கிறத அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? 8வது பெனிஃபிட் என்னென்னா, யூஜிசி ஏஐசிடியோட சிலபஸை தவிர்த்து மிச்ச சிலபஸை நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஏஐசிடி சிலபஸ் தான் வைக்கணும், யூஜிசி சிலபஸ் தான் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம அப்பார்ட் ஃப்ரம் தட் சிலபஸை நம்ம வச்சுக்கலாம் நம்ம காலேஜில். 9வது பெனிஃபிட் என்னென்னா, 15 வருஷத்துக்கு 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் நம்ம அட்மிஷன் போட்டுக்கலாம். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். 15 வருஷத்தில் ஒரு 10,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்தது 10வது பெனிஃபிட் என்னென்னா, ஸ்டூடெண்ட் ஸ்டாஃப் ரேஷியோ பார்த்திங்கன்னா 1:10. அதாவது 10 ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அதாவது 10 மாணவர்களுக்கு ஒரு வாத்தியார், அதாவது இப்போ 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டீச்சர்ஸ் விதமாக ரேஷியோ இந்த அப்ரூவல் வாங்கிட்ட பிறகு ஃபிக்ஸ் ஆகிடும். சரிங்களா? இதனால் ஜாப் பெனிஃபிட்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் 30% ஃபாரின் டீச்சர்ஸ்க்கு கொடுக்கறதாலையும் 10% இண்டஸ்ட்ரி செக்டார் கொடுக்கறனாலையும் ஆஸ் யூஷுவல் ஜாப் பார்த்திங்கன்னா இப்போ இதே நிலமை தான் நீடிக்கும். இப்போ எப்படி இருக்குதோ அதே மாதிரி
ஜாப் பெனிஃபிட்ஸ் இருக்கும். அதர் கண்ட்ரி பீப்புள்ஸுக்கு தான் இது வந்து ப்ளஸ் பாயிண்ட்டாக வந்து அமையுமே தவிர நம்மளுக்கு இந்த ஜாப் ஓரியன்டாக எந்த ப்ளஸ் பாயிண்ட்டும் அமையாது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய ப்ளஸ் பாயிண்ட் இதில் இருக்குது. ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது கம்மியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 10:1 ரேஷியோங்கும் போது கம்மியான மாணவர்களுக்கு ஒரு ஸ்டாஃப் இருக்கிறது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். 10 காலேஜ் தான் இந்தியாவிலேயே வந்து இந்த அந்தஸ்துக்கு வந்து அப்ரூவல் ஆகுறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். அடுத்தது 1000 கோடி வரைக்கும் நிதி கிடைக்கிறதுனால காலேஜஸ்க்கு வந்து லேப் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் வந்து பக்காவாக மெயின்டைன் பண்ணலாம். இது வந்து இன்னொரு பெனிஃபிட். ஃபாரின்ல படிக்கணும்னு நம்ம அங்கே போய் அப்ராடில் போய் படிக்கணும்னு அவசியம் இல்லை. இங்கேயே அந்த கோர்ஸை வந்து நம்ம படிக்கலாம். இந்தியாவிலேயே அதுவும் சென்னையிலேயே நம்ம விருப்பப்படுற கோர்ஸை வந்து அந்த காலேஜோட கொலாபரேட் பண்ணி படிச்சுக்கலாம். சரிங்களா? ஃபாரின் ஸ்டாஃப்ஸும் வந்து இங்கே வந்து ஃபாரின் டீச்சர்ஸும் வந்து நம்மளுக்கு வந்து கிளாஸ் எடுக்க வாய்ப்புகள் இருக்கிறனால எஜுகேஷன் லெவல் ஓரளவுக்கு ஹை லெவலுக்கு போகலாம். ஏன்னா அங்கே இருக்கிற டெக்னாலஜி இங்கே சொல்லிக் கொடுக்கலாம். நம்ம ஸ்டாஃபுங்களை வந்து நான் குறை சொல்லலை, நான் ஒரு இதுக்கு சொல்கிறேன். அவங்க இருக்கிற டெக்னாலஜி அவங்க கற்றுருப்பாங்க, கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்குமே தவிர மிச்சப்படி நம்ம ஸ்டாஃபை பற்றி எதுவும் சொல்லலை. இங்கே இருக்கிற ஸ்டாஃபே மேக்ஸிமம் ஹைலி குவாலிஃபைடு ஸ்டாஃப் தான் கம்பேர் பண்ணும்போது. சரிங்களா? கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள் தெரிஞ்ச ஒரு ஃபாரின் ஆத்தர் ஸ்டாஃபுங்களாம் வருவாங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து பெனிஃபிட்டாக அமைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த உயர் சிறப்பு அந்தஸ்து வாங்கிறதுனால, அன்யூனிவர்சிட்டி வாங்கிறதுனால இத்தனை பெனிஃபிட் இருக்குது. இதுதான் வந்து நான் கிளியராக நம்ம எஜுகேஷன் சேனலில் சொல்லணும்னு ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, சொல்லிவிட்டேன். எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி எஜுகேஷன் அப்டேட்ஸ் உடனே தெரியும்னா இன்ஜினியர் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுங்கள். இன்ஜினியர் ஸ்டுடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.